இன்னைக்கு தக்காளி சாதம் வந்து எப்படி தம் போட்டு செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பெரிய வெங்காயம் அல்லது சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணணும். பச்சை மிளகாய் போட்டாச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணணும். இப்போ பொன்னிறமாக மாறுது பாருங்கள். இந்த பதம் வரும்போது நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம தக்காளியை சேர்க்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு ஜீரகம் அதாவது சோம்பு எல்லாத்தையும் போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம இப்போ அதில் சேர்த்து வதக்கணும். நல்லா இதுவும் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணணும். இப்போ நம்ம தக்காளி அதில் சேர்த்து ஆட் பண்ணணும். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் கல் உப்பு போட்டு நம்ம வதக்கும் போது சீக்கிரம் தக்காளி வதங்கிடும். அடி பிடிக்காமல் நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ கல் உப்பு இப்போ கொஞ்சமாக போடணும். அதுக்கப்புறம் குடிச்சு பார்த்துட்டு நிறையா போடணும். எங்கள் வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா வணங்கி மேலே வந்து எண்ணெய் திரிஞ்சு வருது. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா தயிர் ஒரு அரை டம்ளர் வந்து தயிர் சேர்த்து நம்ம வதக்கிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணுற அளவு எல்லா பக்கமும் பரவுற அளவுக்கு நல்லா வதக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். வாசனை சூப்பராக இருக்கு. வாசனை சூப்பராக கம கமன்னு இருக்கு. வதக்கிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம நெய் இப்படி சேர்க்கும்போது, ஏன் இந்த நேரத்துலேயே நம்ம நெய் சேர்க்குறோம் அப்படின்னா சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்கும். அதனால தான் நம்ம இப்போ வந்து நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். 5 டம்ளர் அரிசிக்கு நம்ம 12 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஒரு 2 டம்ளர் வந்து கூட வைக்கும்போது அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா சாதம் வெந்து வர்றதுக்கு ஈஸியான பதமாக இருக்கும். 4 7 8 9 ஆஃப் பண்ணலாமா? 10 11 12 ஆஃப் பண்ணுறேன். இது மாதிரி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அளந்து வச்சுருக்க தண்ணி அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். இது மாதிரி நம்ம தண்ணியை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பிரியாணி மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கணும். ஒரு 2 ஸ்பூன் அளவு. இதில் 2 ஸ்பூன் தான் இருக்குது, அதனால் நான் அப்படியே கொட்டுறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்ந்து நம்ம கலக்கி விடணும். இப்போ உப்பெல்லாம் போதுமான்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதனால் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துட்டேன். இப்போ ஒரு தட்டு போட்டு இதை நம்ம மூடி வச்சிடணும். எல்லாமே நம்ம இப்போ இதில் கலந்தாச்சு. இதுக்கு மேலே இதில் எதுவும் நம்ம ஆட் பண்ணுறதில்ல. கடைசியாக நம்ம வந்துட்டு சின்ன சின்ன வெங்காயம் இருக்குல்ல, சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதை டீப் ஃப்ரை பண்ணி அது கூட முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு எல்லாத்தையும் நெய்யில் வணக்கி இதில் போட்டோன்னா இதனுடைய தக்காளி சாதத்தோட சுவையே சுவை. பிரியாணி டேஸ்ட்டில் நமக்கு நல்லாயிருக்கும். போட்டு நல்லா முருவெல்லாம் ஃப்ரை பண்ணணும். போட்டு நல்லா முருவெல்லாம் பண்ணணும், ஃப்ரை பண்ணணும். எல்லா கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவி மிக்ஸ் பண்ணிக்கணும்.
நல்லா இதை கலரி விடணும். அதான் பாதி வந்துருச்சு. கலரி விடுங்க, அடி பிடிக்காம. இப்போ இது மாதிரி நல்லா முருகலாக வெங்காயத்தை ஃப்ரை பண்ணியாச்சு. இந்த நேரத்தில் நம்ம நறுக்கி வச்சுருக்க பாதாம் பருப்பையும் முந்திரி பருப்பையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். ஒரு பக்கம் நமக்கு தக்காளி சாதம் வெந்துகிட்டு இருக்கு, ஒரு பக்கம் இது மாதிரி நல்லா டீப் ஃப்ரை பண்ணி, அதுவும் நெய்யில் தான் டீப் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லா நமக்கு பாய் வீட்டுங்களில் செய்கிற பிரியாணி மாதிரியே நமக்கு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகணும். இதுக்கு சைடிஷாக நம்ம உருளைக்கிழங்கு வறுத்து சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும், இல்லைனா முட்டை அவிச்சு சாப்பிட்டோம்னாலும் நல்லாயிருக்கும். இல்லை பட்டர் சிக்கன் நாட்டுக்கோழியோ இல்லை ப்ராய்லரோ வாங்கி கிரேவி பண்ணி சாப்பிட்டோம்னா நம்ம பிரியாணி சாப்பிட்ற டேஸ்ட்லேயே நல்லாயிருக்கும். இந்த பதத்தில் மிக்ஸ் பண்ணோம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த முந்திரி பாதாம் சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணோம். இப்போ முக்கால் வேக்காட்டில் இருக்கும்போது நல்லா இது மாதிரி கிளறி விட்டுட்டு நம்ம இது மாதிரி ஒரு மூடியை போட்டு அடுத்த சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு இது மாதிரி ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். சிம்மில் வச்சு மூடினதுக்கப்புறம் காற்று எதுவும் வெளியில் போகாத அளவுக்கு செங்கக்கல்லை தூக்கி அது மேலே வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடணும். இப்போ சாதம் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம செங்கக்கல்லை எடுத்தாச்சு. இப்போ சாதமும் நமக்கு நல்லா பொல பொலன்னு உதிரி உதிரியாக இருக்குது. இப்போ சுவையான தக்காளி சாதம் ரெடி. எங்கள் வீடியோவை பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.